நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்பாங்க, தரமாட்டாங்க. ஒரு 1000 பேருக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன். ஒரு ஆடிஷனே ஒரு 10,000 போயிருப்பேன். போயிட்டே இருப்போம். என்ன ஆயிரும்னா ஒரு பாயிண்ட்ல சின்னே வந்தார் நோக்கி புகழ போறாரு போல, ஏதோ டெப்த் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம சிரிப்புலன்னு இப்படி பக்கத்துலேயே வந்து மைக்க பிடிங்க, ஓவரா பேசுற, வெளில போ அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்றது, வெளில வந்துட்டேன். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது விக்கல்ஸ் அப்படின்னா பிராண்ட் எல்லாம் எதுவும் தெரியாது. இது வேற ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன வேலை பார்க்குறேன்னா யூடியூப்னு சொன்னா என்ன சேனல் பார்த்ததே இல்லைன்னுவாங்க. ஆண்டவா நல்லா நடிச்சிடணும், ஆண்டவா நான் நடிக்கிறேன்னு இல்லையோ நான் நல்லா இருக்கணும், ஆகாஷ் பிரதர் வந்து நல்லா பண்ணினேன். ஏன்னா அவர் நல்லா பண்ணாதான் படம், அது எனக்கு தெரியும். அதனால நான் எனக்காக கூட சாமி கும்பிடல, அவர் நல்லா பண்ணணும் சாமியே கும்பிட்டேன். அவனை இன்னைக்கு பாரு எப்படி ஸ்கோர் பண்ற பாருன்னு எழுதிட்டுலாம் போனேன். நானே ஸ்டாண்டப் கமெடியன் தான். எனக்குமே அங்கே போய் டப்புன்னு அப்படி நான் நிற்கும் எதிர்பார்க்கல. என்னடா வரமாட்டேங்குது, ஐயோ சிவானா ஏதோ இப்படி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தாங்க கீழே இருந்து. சரத்குமார் சார் முறைச்சு பார்த்துட்டு, சினிமா மாதிரி வீடியோக்கு வீடியோ வித்த காட்டணும், வீடியோக்கு வீடியோ வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரியுது, இல்லை அப்படி நம்ம பண்ணக்கூடாது. 100 நாள் 100 ரீல் போடுறோம், வரது வரட்டும், அவ்வளோதான். 100 நாளுக்குள்ள ஹிட்டுனா ஹிட்டுடா, ஃப்ளாப்னா எல்லாரும் வேற வேற தசைக்கு போயிட்டு நான் யூடியூபே மூடிடுறேன், வீக்கல்ஸ் மூட்டு வேற வேலையை பார்க்க போனான்னு. ஒரு ரீல் ஹிட் ஆகலைன்னா அந்த ரீலை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்க்கல. அடுத்த நாள் இன்னொரு ரீல் போட்டு போயிடலாம். ஸ்டாண்டப் அப்படி கிடையாது. ஸ்டாண்டப் வந்து நீங்கள் நான் சிரிக்க வைக்கலன்னா தெரிஞ்சிடும், பச்சையாக தெரிஞ்சிடும். டே என்னடா பண்ணுறேன்னு மூஞ்ச பார்த்துருவாங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் ரீல்ஸ்லாம் போடுறேன், சினிமாவில் ட்ரை பண்ணுறேன்னு எப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டாபிக் மாற்றி போயிட்டேன். வாவ் தமிழா யூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான விக்கல்ஸ் விக்ரம் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட தான் இருக்க போகுது. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கங்க்ராட்ஸ். நேசிப்பாயா வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸோட வந்துச்சு. ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. தியேட்டருக்கு போனீங்களா? 3 தடவை போயிட்டேன். நல்லா இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி அமைஞ்சது? கால் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு. போய் ஆடிஷன் போனேன், செலக்ட் ஆனேன். இட்ஸ் லைக் கிடைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கதை இல்லை, கிடைக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது தான் பெரிய கதை. 10 இயர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸாக இருக்கணும்? ஏன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டுருக்கீங்க அண்ட் அகைன் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நம்மளோட ஒரு பயணம் வந்து சினிமாவை நோக்கி இருக்குதுன்றப்ப அந்த 10 இயர்ஸ் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? எல்லாம் பக்கத்தில் வந்து கேன்சல் ஆகும். நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்பாங்க, தரமாட்டாங்க. ஒரு 1000 பேருக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன். ஒரு ஆடிஷனே ஒரு 10,000 போயிருப்பேன். போயிட்டே இருப்போம். ஸோ என்ன ஆயிரும்னா ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு கிடைக்காதுன்றது பழகிடும். நீ காலையில் நம்ம போகிற வேலை என்ன, போவோம் சாமி கும்பிட்ற மாதிரி ஆயிரும். காலையில் போவோம், ஆடிஷன் பண்ணுவோம், ஃபோட்டோஸ்லாம் கொடுப்போம், தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். கூட மாட்டாங்க அப்படின்றதே ஒரு பழக்கமாயிடுச்சு. அப்புறமா இந்த ரீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆனோன்னே ஆடு இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் படங்கள் வந்துச்சு. நேசிப்பாய் முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணோம். நேசிப்பாயில் தான் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக எக்ஸ்டென்சிவாக ஒரு 15-20 நிமிஷம் வர மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் விஷ்ணுவர்தன் சார் வந்து உங்களுக்கு நரேட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சரியெல்லாம் இருந்துச்சு. நரேஷன்லாம் கொடுக்கும்போது ஓகே, ஏதோ முக்கியமான கேரக்டர் தான் போல. சரி, அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து நான் இப்படி தான் நடிப்பேன், அப்படி தான் நடிப்பேன்னு சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது. என்ன கிடைச்சாலும் நடிக்கணுன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அவர் நரேஷன் பண்ணும்போது ஓ சரி, நம்மளுக்கு ஏதோ பரவாயில்ல, கதையில் ஏதோ இருக்குது போல, கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸோ நரேஷனை கவனிக்கல, நரேஷன் கொடுக்குறாருன்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதோட நான் ஆர் யூ ஓகே பண்ணுவீங்களான்னா உடனே பண்ணுறேன் சார், எப்போ பண்ணணும், ஷூட் எப்போ அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். உங்களுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ ஹீரோ வந்து ஆகாஷ் முரளி அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஆகாஷ் முரளி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆகுறாரு, எப்படி நம்ம எப்படி ஃப்ரெண்டு கேரக்டரா ஜெல்லாவா நல்லா நடிச்சிடணும், ஆண்டவா நான் நடிக்கிறேன்னு இல்லையோ நான் நல்லா இருக்கணும், ஆகாஷ் முரளி ஆகாஷ் பிரதர் வந்து நல்லா பண்ணினேன். ஏன்னா அவர் நல்லா பண்ணாதான் படம், அது எனக்கு தெரியும். அதனால நான் எனக்காக கூட சாமி கும்பிடல, அவர் நல்லா பண்ணணும் தான் சாமியே கும்பிட்டேன். பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டாப்ல. எப்படி செட் ஆச்சு, ஜெல்ல எப்படி ஆனீங்க? அவர் ரொம்ப முதல்ல இன்ட்ரோவர்ட்டா இருந்தாரு. நான் முதல் நாள் நடிக்கும் போது கொஞ்சம் ஆங்ஷியஸாக தான் இருந்தார். அவர் வந்து கரெக்டாக பண்ணணும் அந்த ஒரு இடத்துல தான் இருந்தார். விஷ்ணுவர்தன் சார் ரொம்ப பொறுமையாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் அவருக்கு, இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக he was handling. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார், என்னையும் கம்ஃபர்டபுளாக அவரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார். அப்புறம் அப்படியே பேச அப்படியே அவர் ப்ரோ ரீல்ஸ்லாம் பார்ப்போம் ப்ரோ, ஹீரோ மாதிரி அவர் இல்லை, லைக் அவரே வந்துட்டு நல்லா பண்ணுறான், அவரே பயத்தில் தான் இருந்தார். எங்க நல்லா தாங்க இருக்கு ஏங்க அப்படின்ற மாதிரி பேசி அப்புறம் அவங்க ஸ்னேகா வந்து அவங்க ரீல்ஸ்லாம் பார்த்து அவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருப்பாருன்னு.
ஸோ அவங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சு, இவரும் ரொம்ப நல்லா பேசி அப்புறம் யதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம், ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். அது மாறி என்ன, அதனால அப்படியே செட் ஆயிடுச்சாங்க. படம் முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் ஸ்டேஜ் ஏறுறீங்க. ஸோ ஸ்டேஜ் ஏறினா தேங்க்யூ மட்டும்தான் வந்துச்சு. அப்போ என்ன பிளாங்க் ஆகிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் ரீல் போட்டிருந்தீங்க. ஆமாம் ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லைங்க, அது நம்ம காமெடியன்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். காமெடியன்னா படத்தில் காமெடி பண்ணணும், ரீல்ஸில் காமெடி பண்ணணும்னு கிடையாது. கேப்பில் தண்ணி குடிக்கும்போது காமெடி பண்ணணும், எங்கே என்ன ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கெரியர் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சந்தானம் சார் எங்கே ஏற்றினாலும் அவர் ஜோக் அடிப்பார். ஆடியோ லான்ச்சில் ஜோக் அடிப்பார், இன்டர்வியூஸில் ஜோக் அடிப்பார். சந்தானம் சார் ரேஞ்சுக்கு போக வேணாம், கொஞ்சம் இதாக வந்தோன்னா இப்போ மிர்ச்சி விஜய் அண்ணா இருப்பாங்கல்ல, அவங்களோட நான் வேறு மாதிரி ஆஃபீஸ் பண்ணேன். அவங்களோட இந்த இன்டர்வியூஸ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆங்கருக்கே வேலை இருக்காது. இவராக டேக் ஓவர் பண்ணி எல்லாமே சொல்லி முடிச்சோம். நான் கம்முன்னு உட்காந்துருப்பேன். ஆக்ஷன்னா நடிப்போம், இது கேட்பாங்க சொல்லுவோம், இவ்வளோதான் இருப்பேன். பட் அவங்களோட ஜென்ரல் கேரக்டர் எப்படின்னா, தே வில் கோ ஆன் டேக் ஓவர் த ரூம் அண்ட் மேக் இட் ஃபன்னி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ நம்ம ஊரில் காமெடியன்னா இப்படி இருக்கணும், எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு ஸ்கோரிங் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கணும்னு. அது நான் தப்புன்னுலாம் சொல்ல, அதான் ரியாலிட்டி. அது நீங்கள் வந்து கேபிஒய் பாலா அவர்கிட்ட பார்க்கலாம், எல்லாருமே ஓரளவு ஃபேமஸான எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதனால சரி இந்த தடவை போகும்போது நான் ப்ரிப்பேராக போவோம், மாவனை இன்னைக்கு பாரு நான் எப்படி ஸ்கோர் பண்ணுற பாருன்னு எழுதிட்டுலாம் போனேன். அது என்ன சொல்கிறது, அது நானே ஸ்டாண்டப் கமெடியன் தான். நான் ஒரு 5000 மேடைகள் ஏறி இருப்பேன். எனக்குமே அங்கே போய் டப்புன்னு அப்படி நான் நிற்கும் நான் எதிர்பார்க்கல. என்னடா வரமாட்டேங்குது, ஐயோ அப்படி சிவானா ஏதோ இப்படி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தாங்க கீழே இருந்து. சரத்குமார் சார் எப்படி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு எனக்கு பிளாங்கே ஆனது இல்லைங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ப்ரோ பிளாங்க் ஆகிடுது ப்ரோன்னு. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. திடீர்னு ஓ இதுதான் அந்த பிளாங்கா, வேற என்னைக்காச்சும் ஆகக்கூடாதா, இன்னைக்குன்னு பார்த்தா ஆகணுமா அப்படின்னா சரி என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது போயிடுச்சு. அதனால சரி யதார்த்தமாக என்ன நேரமே வந்துச்சோ அதை பேசிகிட்டு இருந்தேன். ஐ மீன் நான் பிளாங்க் ஆகிட்டுனா அப்படியே ப்ரிப்பேர்லாம் நிற்கலை. நான் ரீலுக்காக அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஜென்ரலாக சொன்னேன், சார் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி, இதுன்னு. பட் ஒரு அதான் அந்த ஸ்கோரிங் அது பண்ண முடியல. படம் தவிர்த்து இந்த விக்கல்ஸ் டீம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டீம் செட் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள், அண்ட் எப்படி விக்கல்ஸ் ஆரம்பிச்சது? விக்கல்ஸ் 2019 நான் எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த விஷயம். யாரும் அப்போ டீம்னு இல்லை, என் கூட ஆனந்த்னு ஒரு பையன் இருந்தான். அவனும் நானும் இன்ஜினியரிங் படித்தோம். அவனும் நானும் தான் டீம்னு சொல்லலாம், ஸ்டார்டிங் டீம் ஆஃப் விக்கல்ஸ். அவன் கேமரா எடிட்டிங்லாம் பண்ணுவான், நான் ஆக்டிங் ரைட்டிங்லாம் டைரக்ஷன்லாம் நான் பண்ணிடுவேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு யார் ஃப்ரீயாக இருக்கா, நம்ம தெரிஞ்சவங்க யார் ஃப்ரீயாக வரணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பீரியட் எல்லோரும் அப்போது எல்லாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2020 கிட்ட வரும்போது தான் எனக்கு யூடியூப் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், சினிமா மாதிரி வீடியோக்கு வீடியோ வித்த காட்டணும், வீடியோக்கு வீடியோ வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரியுது, இல்லை அப்படி நம்ம பண்ணக்கூடாது. யூடியூப்பில் வந்து ஒரு கிமிக்கோ இல்லை ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணோன்னா டெம்ப்ளேட்லேயே ட்ராவல் பண்ணணும். அதுதான் அல்காரிதம் வந்து உன் டேலண்ட்லாம் தெரியாது, நீ என்ன ப்ராடக்ட் கொடுக்குறன்னு தான் தெரியும். ஸோ அது ப்ராடக்ட்டை ஒரு டெம்ப்ளேட்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்லேயே போகணுன்னா அப்புறம் தான் சரி நான் ஓகே எங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் அப்போவே ஒர்க் ஆச்சு. வென் யூ ஸ்பீக் அதர் லாங்குவேஜஸ் இன் தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது சரி ஓகே பண்ணலான்னு போது கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்தோடனே நாங்களே நூலிலேயில் ஏதோ கம்பெனி நடத்திட்டு இருப்போம். அப்போல்லாம் மாதம் எப்படியோ ஸ்க்ரேப் இட் த்ரூ தான் சொல்கிறோம். அதில் ஏதோ பண்ணிருந்தோம். இதில் இது வேற ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னடா பண்ண, சரி ஏதோ ஜூம் காலில் பண்ணோம், அதை பண்ணோம், செல்ஃப் எடுக்கல. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சரி 2021 இந்த பீரியடில் 2019 சிபி வந்துட்டான். அப்போ எங்கள் விக்கல்ஸ் ஆக்டர்ஸில் அப்படின்னா எல்லாரும் எங்கெங்கேயோ என்னென்னோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஷூட்னா நான் கூப்பிடுவேன், ஒருத்தனா கூப்பிடுவேன், ஷூட்ருக்கு வரியா, ஃப்ரைடே ஷூட்டுக்குன்னா ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தர் வந்துடுவான். அவனை வச்சு எனக்கு ஆக்டிங், அவ்வளோதான். இது வந்து இங்கே இருப்பாங்க, டீம் டிஸ்கஷன்லாம் கிடையாது. நானே டீம், நானே டிஸ்கஷன், இந்த மாதிரி தான். எக்ஸிக்யூஷன் மட்டும் யாரெல்லாம் தேவையோ கால் பண்ணி கூப்பிட்டு, அன்னைக்கு யாராக இருந்தாலும் ஒன்று விட்டு சித்தப்பா பையனாக இருந்தாலும் அன்றைக்கி அவன் தான் ஆக்டர், சும்மா கேமரா போடுறாரு. ஆமாம், அவ்வளோதான். இப்படி போயிட்டு இருந்த பீரியடில் 2021 போல் சேனலில் அப்போ என்ன ஒரு 70,000 50,000 17 நினைக்கிறேன், 70K சப்ஸ்கிரைபர்ஸ். நாட் பேட், ஐம் நாட் சேயிங் நாங்கள் ரொம்ப அப்படியே 0 1 2லாம் இல்லை, நாட் பேட். பட் எங்களை யாருக்குமே தெரியாது விக்கல்ஸ் அப்படின்னா, பிராண்டெல்லாம் எதுவும் தெரியாது. இது வேற ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன வேலை பார்க்குறோன்னா யூடியூப்னு சொன்னால் என்ன சேனல் பார்த்ததே இல்லைன்னுவாங்க. சரிடா போய் பாரு, இனிமே பாரு, யார் வேணான்ற மாதிரி இருக்கும். சரி அப்போ தான் ஹரி இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஹரி வந்து சிபி ஃப்ரெண்டு.
அன்னைக்கு ஒரு ஏடி தேவைன்னு ஹரி வந்திருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் திருப்பி பழைய மாதிரி வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம். வெளியில் இந்த கேமரா லைட்லாம் எடுத்துகிட்டு ஹரி ஏடியாக வந்தான். அப்புறம் ஆக்டிங்காக தான் நான் வந்தேன்னா, அப்புறம் அடுத்த வீடியோவில் நடிக்க வச்சோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தெரியாதனமா எனக்கு ஒரு 4-5 பேர் சினிமாவில் ஏடியாக இருந்தானுங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு. இவனுங்க கிட்ட யூடியூப்க்கு அட்வைஸ் கேட்டேன். அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. சினிமாக்காரங்களுக்கு யூடியூபுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற, இது வேற உலகம். அதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்க முடியாது. அவங்க அதில் குவாலிட்டி இதுன்னு சொல்கிறது எதுவுமே இங்கே அது தேவையே கிடையாது. இங்கே இப்போ யார் உட்காந்து பின்னாடி டெப்த் இருக்குது, லென்சிங் என்ன, லைட்டிங் என்னன்னா யார் பார்க்க போகிறா? ஜஸ்ட் லைக் கோர் கண்டென்ட் தான். வீடுன்னு நான் மேலே போட்டேன்னா அது வீடு, லொக்கேஷன். அஃப்கோர்ஸ் ஏஸ்தட்டிக்ஸ்க்கு வேல்யூ இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கு நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். லைட் எடுத்து அது எடுத்து நம்ம இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா கோபின்ற மாதிரி தெரியாமல் அவன் என் குவாலிட்டியாக, ஏன்னா ஓடலை. இவனுங்க லைட்டிங் இப்போ நினச்சா சரி, இப்போ லைட்டிங் நல்லா வச்சா வீடியோ ஓடிடுவேன் நான். அப்படியா, சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஓடல. ஐ மீன் ஓடுது 200K அந்த ரேஞ்ச் வந்துடுது. பட் அது நம்ம பத்தலை. ஏன்னா நான் எடுத்துட்டேன், இருக்கிற எல்லா லைட்டையும் போய் எடுத்துட்டேன். ரெண்டலு எடுத்து கேமராவும் கிடையாது, லென்ஸ் எல்லாம் வேற எடுத்தானுங்க. இது ஸ்லைடர்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எடுத்தோங்க. எதுக்குடா இது தேவையா நமக்கு படம் மாதிரி? இப்போ எதுக்கு மிஷ்கின் மாதிரி இப்படி காலெல்லாம் காட்டி தான் நான் மூஞ்சை காட்டணுமான்ற மாதிரி. சரி ஏதோ எடுத்துட்டோம் வந்துச்சு திருப்பி வீடியோலாம். அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பர்சனலாக வர காசுலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இதிலே போட்டுட்ருக்கேன். எனக்குன்னு காசு இல்லை, வீட்டில் கொடுக்கவும் காசு, வீட்டில் கொடுக்குறதே இல்லை. இங்கே ஒரு பெட்ரோல் போட கூட இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். இப்போ யார் விக்கல்ஸ் வீடியோவில் யார் அழுதா, நிறுத்துவோம். அப்புறமா யோசிப்போம், நிறுத்தியாச்சு. நிறுத்தினோடனே டீம் கொஞ்சம் செதறு தேங்காவாச்சு. அந்த செதறு தேங்காயில் ஒரு 3 பேர் கூட இருந்தாங்க. வந்து ஆதி, ஹரி, சிபி கார்பரேட் ஜாப்ல இருந்தான். ஹரி வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கேயே தங்கிட்டான். ஆதி அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பார். அப்புறமா எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு ஒரு வெப் சீரிஸ் அப்போ கிடச்சிச்சு, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு ஒருத்தர் வந்து எங்களை கேட்டார். பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணி கொடுத்து டின் மெட்டீரியலைஸ். இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் டின் மெட்டீரியலைஸ். நான் இவனுங்களை கூடவே நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை கீழே தள்ளிடக்கூடாது. நம்ம ஏதோ போகலாம், நான் ஏதோ இவங்கிட்ட நான் தான் அடுத்த மைக்ரோசாஃப்ட்னு சொல்லி உட்கார வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன், இதான் நிலமை, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கடான்னு. அவன் ஹரி சொன்னால் ரீல்ஸ் போடலான்னா. சரி அப்போ ரீல்ஸ் போடலான்னா எனக்கு என்னென்னா, எவ்வளோ நாளைக்கு இப்படி தோக்குறோன்னு தெரியுது. நம்ம தனியாக தோப்போம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவனுங்களுக்கு கூட வச்சுட்டு தோக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். சரி ரீல்ஸ் போடலாம், 100 நாள் போடலாம். 100 நாள் 100 ரீல் போடுறோம். என்னமோ ஒரு நாளைக்கு ஒரு ரீல் வந்து அந்த நைட்டு 12 மணிக்குள்ளே எப்படியாச்சும் போஸ்ட் பண்ணிடணும். வரட்டும் அவ்வளோதான் அப்படின்னு. 100 நாளுக்குள்ளே ஹிட்டுனா ஹிட்டுடா, ஃப்ளாப்னா எல்லாரும் வேறு தசைக்கு போயிட்டு நான் யூடியூபே மூடிடுறேன், விக்கல்ஸ் மட்டும் வேறு வேலையை பார்க்க போனான்னா 100 நாளுக்குள்ளே ஹிட் ஆகிட்டோம். 100 நாளுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த நிலவை கொள்ளுவா எல்லாம் நடந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு வேறு பரிமாணத்துக்கு போயிட்டோம். அதனால் அப்புறம் நல்லா போயிட்டு. அங்கேருந்து எப்படி ஸ்டாண்டப் காமெடினா? ஸ்டாண்டப் காமெடி தான் ஃபர்ஸ்ட். ஓகே சார். 2018 ஸ்டாண்டப் காமெடி ஆரம்பிச்சிட்டேன். என் ஸ்டாண்டப் காமெடியை போடுறதுக்கு எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் தேவைன்னா விக்கல்ஸே ஆரம்பித்தேன். ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணிருந்தேன். எனக்கு என் ஸ்டாண்டப் காமெடி இது பண்ண யூடியூப் தேவைப்பட்டுச்சு. என்ன பிரச்சனைனா, ஸ்டாண்டப் காமெடி வந்து இந்த மாதிரி டக்குன்னு போடக்கூடாது. இப்போ திருப்பி நாங்கள் வேறு வழியெல்லாம் பண்ணுறாங்க பசங்க, நானுமே. பட் ஸ்டாண்டப் காமெடி நான் 10 நிமிஷம் மெட்டீரியல்லாம் 10 மாதம்லாம் எழுதியிருக்கேன். அதில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அது வந்து நாடகங்கள் மாதிரி அது மெதுவாக செதுக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் போட்டோன்னா இங்கேருந்து யூடியூப்பில் நம்ம வர்றது. ஸ்டாண்டப் காமெடினா வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு காமெடி பண்ணுறதுக்கும் ரீல்ஸில் வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கும் எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது ரெண்டும் சேர்ந்து? ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் அனிமல்ஸு. ரீல்ஸ் வந்து உங்களுக்கு ஐ வுட் சே ஈஸியர். ஏன்னா அதை பிடிச்சவன் பார்த்துட்டு போயிடுவான். ரீல்ஸ் வந்து யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு. இப்போ ஒரு ப்ளே பாய் ரீல் வருதுன்னு வச்சுக்கலாமே, அதை பசங்க வந்து இன்னொரு பையனுக்கு ஷேர் பண்ணுவாங்களா இருக்கும், அதுவாக இருக்கும். அது உங்கள் அம்மா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே வராது. ஒரு டிவோஷனல் ரீல் வந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, நம்மளுக்கு வராது. ஸோ அல்காரிதம் ஈஸியாக பிடிச்சிடும். ஸ்டாண்டப்ன்றது பொது மேடை. ஸோ அங்கே எல்லா வயசானவங்களும் வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, சின்னவங்க வருவாங்க, சொசைட்டியில் வேறு செக்டார்லேருந்து வருவாங்க. ஸோ இப்படி அவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க, மேடையில் நம்ம இருப்போம். ஸோ அவங்க எல்லாருமே சிரிக்க வச்சே ஆகணும், ஏன்னா காசு கொடுத்து வந்துட்டாங்க நம்மளை நம்பி. ஸோ அது ஒரு கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ரீல்ஸில் தோக்குறது வந்து தெரியாது. ஒரு ரீல் ஹிட் ஆகலைன்னா அந்த ரீலை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்க்கல. இந்த ரீல் ஏண்டா ஓடலன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அடுத்த நாள் இன்னொரு ரீல் போட்டு போயிடலாம். ஸ்டாண்டப் அப்படி கிடையாது. ஸ்டாண்டப் தான் நீங்கள் நான் சிரிக்க வைக்கலன்னா தெரிஞ்சிடும், பச்சையாக தெரிஞ்சிடும். டே என்னடா பண்ணுறேன்னு மூஞ்ச பார்த்துருவாங்க. ஸோ ஐ வுட் சே ஸ்டாண்டப் இஸ் மோர் டஃபர் தென் ரீல்ஸ்.
இப்போ உங்களோட ரீல்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், யாராச்சும் பார்த்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி உங்கள் டீமுக்குள்ள ஒரு பூம் கிரியேட் ஆயிருக்கும், நம்ம பண்ணுறது வெளியே போகுதுடா பயங்கரமாக இதாக அப்படின்னு. ஜிவி சார் கமெண்ட் பண்ணாரு, ஐயோ அந்த பாட்டில் வந்து நாங்கள் அந்த எஸ்பிச்சர்னு எஸ்பிபி சாரும் பாடியிருப்போம், அதை வச்சு ஒன்று பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலி அவர் இன்டர்வியூவில் தான் அதோ கேட்டோம், இந்த மாதிரி முதல்ல எஸ்பிபி சார் பாடிட்டு போயிட்டாரு, அப்புறமா எஸ்பிச்சர்னு சார் கூப்பிட்டு பண்ணோம். ஸோ அதை வச்சு நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறமா ஹிப்ஹாப் தமிழா வந்து மியூசிக்கல் ரீல் இல்லாமல் ஒரு நாய்க்குட்டி ரீல் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி கமெண்ட் வந்தால் போதும் அப்படின்னு. இப்படி நிறைய சிங்கர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிலவை கொண்டு வரக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு. நிலவை கொண்டு வாதான் லைக் பப்ளிக் நம்ம இன்டர்வியூஸ் இதெல்லாம் நாங்கள் ஒரு இதுவாக வந்தது நிலவை கொண்டு வாப்பதான். திடீர்னு பார்த்தா எஸ்ஜே சூர்யா சார் ஷேர் பண்ணுறாங்க, சிம்ரான் மேம் ஷேர் பண்ணுறாங்க, இன்னும் ட்வீட்ஸ் வருது, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங்னு நியூஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எங்கள் வீடியோ போயிட்டு இருந்துச்சு. ரியாமணி மேம் நிறையா கமெண்ட்லாம் பண்ணி பேசிட்டுலாம் இருந்தாங்க. எங்களோட ஹரி டிஎம்லலாம் பேசினாங்க. லைக் வெரி சரியல் தான். வாரிசோட ஆடியோ லான்ச்சில் விஜய் சார் வந்து பேசினதான் பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்களுமே வீடியோலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப நம்ப முடியல. சில டைம்ஸ் நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருக்கோம், நம்மளுக்குன்னு லக் மாட்ட மாட்டேங்குதுலாம் தோணும். அப்போ வந்து நமக்கு இவ்வளோ லக் இருக்கா, இன்னும் விஜய் சார் பார்த்து நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்சு வாரிசு ஸ்டேஜில் பேசுகிறேஞ்சு நமக்கு ஒரு லக் இருக்கு, நம்மளுக்கு ஒரு பிளெஸிங் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ் டைமில் வேறு வந்துச்சு அது. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே பிளெஸிங் தான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீல் மாதிரியே ஏஆர் ரஹ்மான் சார் ரீக்ரியேட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரீல்ஸ் வந்து அவங்களும் ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் டீமுக்குள்ளே? அதை பற்றி நாங்கள் ஆக்சுவலி எதுவுமே பேச மாட்டோம். அது அங்கே வந்துருச்சுன்னா அடுத்து யாராச்சும் கூப்பிட்டு கண்டென்ட்டு இன்டர்வியூஸ் வந்துடும். அது ஆக்சுவலி ஆமாம் நாங்கள் பெருசாக பேசிக்கிறதோ இல்லை, பேசுகிற டைம் இருக்காது, ஸ்லாகிக்கிறது. ஏன்னா இவங்க பண்ணி என்னடா அப்படியா சொல்கிறேன், நான் போய் என்னடா பரவாயில்லடா எல்லாம் நடக்குதேடா அவ்வளோதான். அப்புறமா அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதெல்லாம் நாங்கள் அடுத்த நாள் ரீல் ஒரு 100 நாளில் நீ பிளான் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு பண்ணுறப்ப நம்ம அடுத்த ஒரு லெவல் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் இந்த மாதிரி தான் இவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் தான். அதை ப்ரெசண்ட்டை பற்றி ரொம்ப நாங்கள் பேசுகிறோம். நேசிப்பாயா படத்துலேருந்து ஒரு டேக்அவே எடுத்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நேசிப்பாயா தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சினிமாக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு ஒரு 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 ஐடி கார்டு கொடுக்குது. ஐடி கார்டுன்றதை விட அட்மிஷன் கார்டே கொடுக்குது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் படம் பண்ணேன்னு சொல்லி தான் தெரியணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இது நேசிப்பாயா வந்தோன்னே இட்ஸ் லைக் நான் விஷ்ணுவர்தன் சார் கிட்ட ஒரு படம் பண்ணிட்டேன். அது நான் சினிமாவில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அங்கே வந்து வெளியிலேருந்துலாம் வந்து அவ்வளோ டக்குன்னெலாம் மதிக்க மாட்டாங்க ஜென்ரலாக. எல்லாத்தையும் யூடியூப்லேருந்துலாம் போனால் அவங்க ஏதோ யூடியூப்னா ஐ திங்க் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேமரா ஆன் பண்ணி நம்ம நடந்தால் அது வந்து வைரல் ஆகி மில்லியனாக போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. ஜென்ரலாக அங்கே சினிமாவில் எப்படின்னா, ஆனால் நான் வந்து சினிமாவில் ஒன்ஸ் நம்ம எதையோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அது பண்ணி நம்ம முடிச்சு 40 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே மரியாதை. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, நாட் நெசசரிலி அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு நெசசிட்டியே இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு ரெலவன்ஸ் இருக்குது. என்னவா இருந்தாலும் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் வரும்போது செட்லேயே இருக்கிற மரியாதைன்றது வந்து நான் ஓகே இதுதான் அந்த ஒரு மாதிரி ஒரு குருகுலம் டைப்ஸில் இருக்கும். அது எல்லாரும் ஓகே சார் வாங்க சார். ஸோ சினிமா எப்படின்னா நீ சினிமாவில் வந்து எதையாச்சும் பண்ணாதான் மதிப்பு அப்படின்றது. இனிமே வந்து நான் ப்ராப்பராக ஓகே சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு வெளியில் நம்புற மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்துருக்கு. அதுதான் என்னோட மிகப்பெரிய விஷயம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ல என்னவா இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஸ்டாண்டப் காமெடிக்கு USA டூர் போகிறேன், அமெரிக்கா டூர் போகிறேன், அதுதான் எனக்கு அப்கமிங். மற்றபடி படம்லாம் எதுவும் பெருசாக இல்லை. இப்போ ஸ்டாண்டப் காமெடி ஜேர்னியில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ண சொன்னாங்க, அங்கேருந்து தப்பிச்சா போதுன்ற நிலைமைலாம் இருக்கா? ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் போய் பண்ணிருந்தேன். அங்கே இருந்த மென்னெல்லாம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரக்கு அடிக்க ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் போகிறேன். அதில் அவங்க கவனிக்கிறதுக்கும் அவங்க சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே பேசணுன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்துட்டாங்க. நான் போய் பேசுகிறேன், தம்பி ஓரமாக போப்பான்னாங்க ஃபஸ்ட்டு. சரி இன்னும் ஓரமாக போய் நின்னேன். அப்புறம் காசு வேறு வாங்கிட்டோம். சரி கொடுத்த காசுக்கு 45 நிமிஷம் பண்ணணும், 45 நிமிஷம் பேசிகிட்டே இருப்போம், சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் அப்படின்னு ஓரமாக நின்று பேசிகிட்டே இருக்க நான் பாட்டோம். அப்புறமா ஸ்லோவாக அந்த ஆண்டிஸ்லாம் வந்தாங்க, அவங்களாம் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல பெண்கள் பிடிச்சிட்டு வந்தோன்னா. அப்புறமா பார்த்தா அவங்க குழந்தைக்கு சாப்பிட்றே இல்லை, அவங்க அங்கிள்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான்னு லிட்டரலாக நடந்துச்சு. இது வந்து இனிஷியல் 2வது கார்பரேட் ஷோ என்னவோ. சரின்னு போயிட்டு அதையும் பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அந்த அங்கிள் ஒருத்தர் சிரிச்சுனே வந்தார் நோக்கி, ஏதோ இந்த புகழ போகிறாரு போல், ஏதோ டெப்த்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்மளை சிரிப்புன்னு. இப்படி பக்கத்துலேயே வந்து மைக்கை பிடிக்கும், ஓவரா பேசுகிற வெளில போ அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, வெளில வந்துட்டேன்.
சாப்பிட்டு போனாங்க, சாப்பிடல, அப்படியே வந்துட்டேன். அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. பட் அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. யூ லேர்ன் ஃப்ரம். இப்போ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போ சரக்கு அடிக்கிறாங்கன்னா எப்படி பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு சரக்கு அடிக்கிறது முன்னாடி போயிடுறது. மியூசிக் சரக்கு அடிக்கிறது கூட, அதாவது நாங்களாம் இருப்போம்ல, சிங்கர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருப்பாங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நாங்களாம் தான் இந்த ஈவெண்ட்ஸ் போகிற ஒரு இது கும்பல்ஸ். ஸோ இதில் ஆர்டரில் முதல்ல நம்ம போயிடுறது பெட்டர் ப்ரோக்ராமிங்காக. ஏன்னா பாடல் வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்டில் கூட ஓடிடும் கரெக்டாக. இப்போ நம்ம இங்கே சும்மா பேசும்போது இங்கே யாரோ பாடினாங்கன்னா பார்ப்போம், திருப்பி கட் பண்ணி, இல்லை அவன் கண்ணை மூடிட்டு அவனுக்குனாச்சும் பாடிக்கலாம். நான் ஸ்டாண்டப் காமெடி இப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லேர்னிங்ஸ் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறணும். ஒரு ரூமில் முன்னாடி எப்படி இருக்குன்னா, நான் என்கிட்ட எந்த ஜோக் இருந்தாலும் அது எந்த ஆடியன்ஸுக்கு வேணாலும் நான் பஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அது வந்து நெசசரிலி அந்த ஏஜ் குரூப்புக்கு புரியாமல் இருக்கலாம். அது நான் முன்னாடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாச்சும் அவங்க சிரிக்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சிரிக்க வச்சிருவேன் ஃபைனலாக. பட் அது எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ப்ரைவேட், இது வந்து பப்ளிக் ஷோவில் இதை பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஷோன்னு போனோம்னா அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் பற்றி பேசிடலாம், இதை பற்றி பேசிடலாம்ட்டு. ஸோ அப்படியே ஸ்லோவாக மெச்சூராகி இப்போ ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு என் ஷோ பண்ணும்போது ஏசி ஒர்க்கால், ஸ்பீக்கர்ஸ் ஒர்க்கால், டக்குன்னு ஒரு 20 பேர் நினச்சி போய் 10வது நிமிஷம் நிறுத்தியா ஒன்றும் கேட்கல என்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருந்த ப்ரொடியூசர்ஸ் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பேடாக ஒரு 500 பேருக்கு வேண்டிய ஹாலில் 700 பேர் உட்கார வச்சுட்டாங்க. என்ன லாபம் பார்த்தாங்களோ எனக்கு தெரில, 700 பேர் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து என்னென்னா இறங்கி வெளில போய் ப்ரொடியூசர் திட்டலாம், என்ன இது ஷோ டென்ஸ்டாங்க அப்படி பண்ணுவேன்னு திட்டலாம். பட் அப்படி பண்ணேன்னா நான் வாட்ஸ் த பாயிண்ட், மிச்சம் எல்லாரும் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட பேசி இறங்கி நடந்து போய் அங்கே நின்று சிரிப்பு வேறு வரையும் தான் ஸ்டாண்டப் கம்பெனி. ஸோ இப்படியும் அவங்களை சிரிக்க வச்சு உட்கார வச்சு அப்புறமா பேசி நடந்து கிடந்து எதையோ பண்ணி கிண்ணி சமாளித்து கடைசியில் 1.5 மணி நேரம் ஷோ பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே அனுபவத்தில் தான். நான் சொன்னேன், அவ்வளோ மேடைகள் ஏறும்போது தான் இந்த மாதிரி அப்நார்மல் மேடையே கிடைக்கும். ஸோ இப்போ பரவாயில்ல, இப்போ எங்கே விட்டாலும் நான் உள்ளே பூந்து ஏதாச்சும் பண்ணி. நீங்கள் பண்ணுற ரீல்ஸ் கண்டென்ட்டை வந்து என்னதான் ஒரு சைடு பாசிட்டிவாக வந்து நிறைய பேர் பேசினாலுமே ஒரு சில நெகட்டிவும் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஃபேஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க, கமெண்ட்ஸ் தானே. நேரில் வந்து யாராவது சொன்னாங்கன்னா தான் ஃபேஸ்லாம் பண்ணுங்க, கமெண்ட்ஸை பார்த்து போயிட வேண்டியதான். ஃபீல் பண்ணுவேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவேன், புலம்புவேன், பசங்கிட்ட போன என்னடா எல்லாம் பேசுகிறாங்கன்னு விடுங்க, அடுத்த வீடியோ அவ்வளோதான். மறந்துருச்சு, பாயிண்ட்டுக்கு மேலே மறந்துருவாங்களும், மறந்துருச்சு, என்னடா திட்டுறாங்களா, ரைட்டு விடு அப்படின்னு போகட்டும். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னா, பாவம் அவங்களுக்கும் வேறு வேலை இல்லை கரெக்டுங்களா. இப்போ வந்து சிலதில் வந்து ஐடியாலஜிலாம் இருக்கும், இல்லை சிலர்லாம் பேசுவோம், பொலிட்டிக்கலாலாம் பேசியிருப்போம், அதில் திட்டினாங்கன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஐடியாலஜி பேசுவோம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க, பேசுவாங்க, டிஸ்கஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் எங்களெல்லாம் வந்து திட்டிகிட்டு இருப்பானு. சரி பாவம், உனக்கு எதுவும் மனநிலை சரியில்லை, பாவம் அதோ திட்டி நீ என்ஜாய் பண்ணுற, திட்டிக்கோ அப்படின்னு வேண்டியது. இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணணும், அதிலே பேஸ் பண்ணி போகணும்னு சொல்கிற நாலேஜ் அங்கே தான் கிடச்சிச்சு சொன்னீங்க. இப்போ சினிமாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 படங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ சினிமா கற்றுக்கிட்டீங்களா? அட ஏங்க நீங்கள் வேற, சினிமா கடல்னா நான் மெரினா பீச்சில் நின்று இப்போ தான் தண்ணியே சுற்றுருக்கு. முன்னாடி அது அங்கே சிக்னல் ஐஜி ஆஃபீஸ் கிட்ட இருந்து பார்த்துட்டு எங்கள் கடல் தெரியுதா, அது இப்போ தான் பக்கத்தில் வந்து லைட்டாக தண்ணி போட்டுட்டு போயிருக்கு. அந்த கடல் அதெல்லாம் கற்றுக்கலங்கண்ணா. இப்போதான் செட்டில் எப்படி இருக்கணும், யார் ப்ரொடக்ஷன், யாருக்கிட்ட தண்ணி கேட்கணும், இதுவே இப்போ தான் கற்றுருக்கேன். அதனால ஒன்றும் சினிமா கற்றுக்கிட்டேன்னா சொல்ல வாய்ப்பே இல்லை. அதாவது சினிமாவில் நடிச்சிருக்கேன்னு ப்ரூஃபே இப்போ தான் வந்திருக்கு எனக்கு, கற்றுக்கதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்குது சினிமாவில்? ஒரு காமெடினா போகணுமா, இல்லை ஹீரோ அந்த மாதிரி விட்டு தலை இப்போ தானே என்ன ஏதோ ஏறி பார்க்குறாங்க, நீங்கள் வேற காமெடியன் தாங்க, அதுக்கு தானே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். இது காமெடி ப்ளஸ் ஒரு நல்ல ஆக்டராக வரணும், சர்வை பண்ணுங்க. பேசிக்லி இட் ஷுடன்ட் பி லைக் நான் வந்து சினிமாவுக்கு போனேன் உருப்படாமல் போயிட்டேன், அந்த மாதிரிலாம் யாரும் பேசிடவே கூடாது. அடுத்து லைக் ஃபேமிலி பார்த்துக்கணும், டீம் பார்த்துக்கணும், எல்லாம் இருக்காங்க. தே ஆர் லைக் ஐம் லீடர் ஆஃப் விக்கல்ஸ். ஸோ அது ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும், இவ்வளோதான். சர்வைவ் பண்ணிடணும், இதுதான் நம்மளுக்கு பிடிச்சது, இதை பண்ணி இன்டெலிஜென்ட்டாக பண்ணி சர்வைவ் பண்ணி. ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு, நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை போய் மீட் பண்ண ஃபோட்டோ. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தோம், சார் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க அவங்க நிறையா. என்கிட்ட அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு பொண்ணு இருக்குன்னு நினச்சிருக்கோம், இல்லைங்க சார் நான் தான் அப்படின்னு. அவங்க அவர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான்
ரீல்ஸ்லாம் போடுறேன், சினிமாவில் ட்ரை பண்ணுறேன்னு எப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டாபிக் மாற்றி போயிட்டேன். சரி இவங்கிட்ட இதுக்கு பேசிக்கிட்டு நான் சார் என்னன்னு தெரில. அப்புறமா எங்கள் அம்மாவும் சித்தி வேறு ரொம்ப பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவன் ஆளாக படிச்சிருக்கான், ஏதோ ட்ரை பண்ணுறான். நான் அப்போவே ஏஆர் ரஹ்மான் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. என்னோட எனக்கு தவிப்பாக இருக்குடே, நான் ஒன்றும் கஷ்டம்லாம் பண்ணல, நல்லா இருக்கா சொல்லியோ, நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்கு, ஐயோ யாராச்சும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சித்தப்பா சொன்னேன். இல்லை ஏஆர் ரஹ்மான் அவருக்கு திருப்பி பண்ணியிருக்காருன்னாங்க. அப்புறம் திரும்ப என் கல்யாண டைம் அப்போ தான் நடந்துச்சு. நல்ல வேலை அந்த கான்வர்சேஷனுக்காகவே நடந்து, எதுவுமே சொல்றதுக்கு இருக்காது இல்லாட்டி. அப்போதான் அவர் திரும்ப ஓ ஏஆர் ரஹ்மான் பண்ணாங்க காட்டுங்க அப்படின்னு பார்த்தாரு. வா சார் ரஹ்மான் சார் தேங்க்யூ சார், நல்ல வேலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சார் அவங்க கிட்ட போயிட்டு. நான் நினைக்கிறேன் சினிமாக்கு ட்ரை பண்றான்னொன்னே சரி இவன் எங்க இருக்கான்னு தெரியாதுல்ல, சினிமால என்ன பண்ணீங்க என்ன எதுவுமே பண்ண, அது ரொம்ப ஆக்வர்டான ஒரு கொஸ்டினா இருந்திருக்கும். ஐ திங்க் அவர் மைண்ட்ல அதான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் டிஃப்ளெக்ட் பண்ண. அதனால நல்ல வேலை ஏஆர் ரஹ்மான் அப்போதான் ஓ ஏஆர் ரஹ்மான் ரீக்ரியேட் பண்ணுங்க பார்த்தா நல்லா இருக்கேன் காட்டுங்க என்கிட்ட, நானும் அனுப்புறேன் நானும் பார்க்குறேன் அப்படிலாம் சொன்னார். ரொம்ப தேங்க்யூ சார்னா. கல்யாணத்துக்கு வாங்க சார்னு சொல்லியிருந்தோம். அப்புறமா அவங்க லால் சலாம் ஷூட் இருந்துச்சு சாருக்கு, அதனால சார் அலுவலகம்ல லதா ஆண்டி. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்களும் ஃபியூச்சரில் வந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.